வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சோஸ்மா சட்டத்தின் கீழ் சில சட்ட விதிகள் சட்டத்திற்கு முரணானவை. கூட்டரசு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடிவு. சோஸ்மா எனப்படும் 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ள சில சட்ட விதிகள் கூட்டரசு சட்டத்திற்கு முரணானவையாகும் என்பதுடன் மனித உரிமையை மீறுவதாகும் என்று பிரபல குற்றவியல் வழக்கறிஞர் டி ஹர்பால் சிங் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதன் தொடர்பில் கேங் TR என்ற பெயரில் சோஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள 32 பேரின் வழக்கு விசாரணை கிள்ளான் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரும் வேளையில் அவ்வழக்கில் சோஸ்மா சட்டத்தில் மேற்கோள் காட்டப்பட்ட சட்ட விதிகளான 4, 14, 16, 18A, 20, 30 உட்பட சில பிரிவுகளை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விரைந்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கோரி ஷா ஆலம் உயர் நீதிமன்றத்தில் ஓர் அவசர வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் ஹர்பால் சிங் குறிப்பிட்டார். சோஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அந்த 32 பேருக்கு மேற்கண்ட சட்ட விதிகள் நியாயமான விசாரணைக்கு வழிவகுக்காது என்பதுடன் வழக்கில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமே இல்லை என்று வழக்கறிஞர் ஹர்பால் சிங் குற்றஞ்சாட்டுகிறார். காரணம், குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஒருதலைபட்சமாக முடிவு செய்யப்பட்டு ஒருவர் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்க வேண்டிய இடர்மிக்க சட்டமாக சோஸ்மா சட்ட விதிகள் விளங்குகின்றன என்று ஹர்பால் சிங் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான ISAவிற்கு பதிலாக விசாரணை கைதிகளுக்கு பல்வேறு சட்ட வசதிகளை சோஸ்மா வழங்குவதாக அரசாங்கம் கூறுகிறது. குறிப்பாக விசாரணை கைதிகளை 28 நாட்கள் மட்டுமே தடுத்து வைக்க முடியும், வழக்கறிஞர்களை நியமித்துக் கொள்ள முடியும், ஜாமீனில் அனுமதிக்க முடியும் என்று அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் இவை அனைத்தும் முழுக்க முழுக்க பொய்யாகும் என்று ஹர்பால் சிங் குற்றம் சாட்டுகிறார். கிள்ளான் வட்டாரத்தில் கேங் TR என்று கூறி சோஸ்மா சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 32 பேரின் நிலை இதனால் தங்கள் குடும்ப தலைவன், குடும்ப உறுப்பினரை பிரிந்து பொருளாதார ரீதியாகவும் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்ட நிலையிலும் அவதியுற்று வரும் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் நிலையை விளக்குவதற்கு இன்று கோலாலம்பூர் ஜலான் இப்போவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் வழக்கறிஞர் ஹர்பால் சிங் இதனை தெரிவித்தார். சோஸ்மா சட்ட விதிகள் விசாரணை கைதிகளை நியாயமான விசாரணையின்றி குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறையில் தடுத்து வைப்பதற்கு ஒரு வழி பாதையாகும். இதில் வழக்கறிஞர்கள் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்று ஹர்பால் சிங் திட்டவட்டமாக வாதிடுகிறார். காரணம், சோஸ்மாவின் 18A சட்ட விதி தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களிடம் வாய்மொழியாக அல்லது எழுத்துப்பூர்வமாக கட்டாயப்படுத்தி வாங்கப்படும் வாக்குமூலம் முக்கிய சாட்சியமாக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதேபோன்று சோஸ்மாவின் 14வது சட்ட விதி சாட்சிகளை பாதுகாக்கிறது. அந்த சாட்சி யார், அவர் என்ன சாட்சியம் அளித்துள்ளார் என்பது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் தெரியாது, அவரின் வழக்கறிஞருக்கும் தெரியாது. அந்த சாட்சியை அவர்கள் பார்க்க முடியாது, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்கவும் முடியாது. ஆனால் நீதிபதியின் கண்முன் மட்டுமே தோன்றும் அந்த சாட்சி எத்தகைய சாட்சியம் அளித்தாலும் அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக தண்டனை அளிக்க அந்த சோஸ்மா சட்டம் வகை செய்கிறது. இது எந்த வகையில் நியாயம் என்று ஹர்பால் சிங் வினவுகிறார். எனவேதான் கிள்ளான் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரும் 32 பேருக்கு எதிரான வழக்கில் சோஸ்மா சட்ட விதிகளை எதிர்த்து சவால் விடுவதற்கு கூட்டரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு ஷா ஆலம் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் ஹர்பால் சிங் விவரித்தார். நேற்று நாங்க ஷா ஆலம் ஹைகோர்ட்ல இந்த ஃபைல் பண்ணியிருக்கோம். ஹைகோர்ட்ல அவரோட அப்ரூவல் இருக்க சொல்லிட்டு கேஸ் ஃபெடரல் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொசுமால சில செக்ஷன் நாங்க எழுதி போட்டிருக்கோம். செக்ஷன் 4, செக்ஷன் 14, 16, 18A, செக்ஷன் 20, செக்ஷன் 30 இது அன்கான்ஸ்டிடியூஷனல் நாங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைகோர்ட்ல அவங்களோட அப்ரூவல் எடுத்துட்டு லீவ் எடுத்துட்டு இந்த கேஸ் ஃபெடரல் கோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா இந்த அன்கான்ஸ்டிடியூஷனல் செக்ஷன் ஃபெடரல் கோர்ட் தீர்ப்பு பண்ணாக்கா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்.
ஸோ ஒரு கால் வந்துட்டு என்ன செய்யணும், ஹைகோர்ட் ஷாலம் கூட சொல்லலாம், நான் முதல் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்துட்டு. ஆனால் நிறைய ப்ரொவிஷன் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் இஷ்யூ இருக்கிறனால வந்துட்டு நேராக வந்துட்டு ஃபெடரல் கோர்ட்டுக்கு மாற்றுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதனால தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கேங் TR கும்பல் என்று கூறி 32 பேருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தற்போது கிள்ளான் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரும் வேளையில் அதன் விசாரணை 2028ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகுதான் வழக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியென்றால் கடந்த மே மாதம் சோஸ்மாவின் கீழ் கைது செய்யப்பட்ட இந்த 32 பேரும் தங்களுக்கு எதிரான வழக்கு நீதிமன்ற விசாரணைக்காக இன்னும் 4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இந்த 32 பேரும் குற்றவாளிகளா இல்லையா என்று நீதிமன்றத்தினால் முடிவு செய்யப்படுவதற்கு முன்னதாகவே அவர்கள் ஜாமீனில் அனுமதிக்கப்படாமலேயே அடுத்த 4 ஆண்டுகள் சோஸ்மாவின் கீழ் வெறுமனே சிறையில் தடுத்து வைக்கப்படுவது எந்த வகையில் நியாயம் என்பதையும் வழக்கறிஞர் ஹர்பால் சிங் வினவினார். அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் இன்றி தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கேங் TR என்று கூறி சோஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது நியாயமற்ற செயலாகும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்கள் வேதனையை தெரிவித்தனர். எந்தவொரு குற்றச் செயலிலும் ஈடுபடாத நிலையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பிறகு விட்டுவிடுவதாக கூறி அழைத்து செல்லப்பட்டவர்கள் மீது சோஸ்மா சட்டத்தை பிரயோகித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். அவர்கள் புரிந்த குற்றம்தான் என்ன, நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுங்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் இன்று தங்கள் மனவேதனையை தெரிவித்தனர். தங்களின் 2 மகன்களும் சோஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தனித்து வாழும் தாயாரான மாது ஒருவர் தமது உள்ள கிடங்கில் கொட்டி வைத்துள்ள வேதனையை விவரித்தார். ஒரு பேங்க்ல போய் கொள்ளடிச்சு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பிடிச்சினா நாங்க எக்ஸப்ட் பண்ணிருக்கோம். வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்க போல வந்துட்டு இந்த மாதிரி ஏன்னா இப்ப வந்து 4-5 செக்ஷன்ல அவங்க வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க. 4 கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயோ போய் கொலை பண்ணிருக்காங்க. வீடு காடி எரிச்சிருக்காங்க. வீடு கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. யாரையும் வெட்டியிருக்காங்க. என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்க தெரியுங்களா? சோ இதுக்கு ஒரு சிங்கிள் மாதம் இருந்து ஒரு லாயர் ஒரு பிள்ளைக்கு 60,000 வெள்ளி 50,000 வெள்ளி சொல்றாங்க. அப்ப 2 பிள்ளைங்களுக்கு நாங்க எப்படி அந்த காசை எடுக்கிறது? வீட்டுல உள்ள நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கழுத்து போட கூட நகை இல்லை. எப்படி யாரு சப்போர்ட் பண்ணுவா எங்களுக்கு? ஒரு சிங்கிள் மாதம் தான் இருந்தாலும் யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க. வேலை விஷயத்துல அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில நாங்க ஒரு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? குண்டர் கும்பலில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறி தனது கணவரை கைது செய்து கொண்டு சென்றவர்கள் சோஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது 3 நாட்களுக்கு பிறகே தெரிய வந்ததாக 4 பிள்ளைகளுக்கு தாயாரான மற்றொரு மாது தெரிவித்தார். தம்முடைய வங்கிக் கணக்குகளையும் முடக்கிவிட்டதால் பிள்ளைகளை பராமரிப்பதற்கு சேமிப்பு பணத்தை கூட எடுக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். என் ஹஸ்பண்டை பிடிச்சிருக்காங்க. வீட்டில் தான் வந்து பிடிச்சாங்க. ஆனால் வந்து வீட்டில் பிடிக்கிறப்ப வந்து நாங்கள் கேம்ஸ் பேரில் தான் பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு தான் சொல்லி பிடிச்சிட்டு போனாங்க. ஆஃப்டர் 3 days தான் எனக்கு தெரியும் இது சொஸ்மாக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் ஒரு ஆள் தான் வேலை. அவங்களோட இது இன்கம் வச்சு தான் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைங்க ஒரு பேபி இருக்காங்க. ஸோ இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று என்னோட அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ப்ராப்பரான வேல தான் வந்து நான் காசு போட்டுட்டு வந்துக்கிட்டு இப்படி தான் இருந்தோம். என்னோட காசோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. தென் இன்னொரு அக்கௌண்ட் கம்பெனி அக்கௌண்ட் அதையும் என்னோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுலயும் காசு இருக்கு. நார்மல் சேவிங் அக்கௌண்ட்லயும் எனக்கு காசு இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இன்னமும் ரிலீஸ் பண்ணல. நான் அப்பாயின்மெண்ட் கேட்கறப்பெல்லாம் நான் அவுட் ஸ்டேஷன்ல இருக்கேன், இன்னும் வரல. இப்படியே தான் எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மேல இடத்துல இருந்து. இன்னமும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு முடிவே வரல. அதுல இன்னமும் காசு இருக்கு. அந்த காசு வந்து என் பிள்ளைங்களுக்கு. இப்ப இதுக்கு எனக்கு முடிவு கண்டிப்பா வேணும். நீ பிடிச்சவங்களோட நீ வந்து வச்சு செக் பண்றேன்னா வேற ஃபேமிலி மெம்பர்ஸோட வச்சு என்ன பண்ண போறீங்க? எனக்கு இன்னும் கஷ்டம் மேல கஷ்டம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்னால உண்மையுமே வந்து இது பண்ணி போக முடியலக்கா. இதுக்கு ஒரு முடிவு எனக்கு கிடைச்சே ஆகும். குண்டர் கும்பல் என்று கூறி பிடித்து செல்லப்பட்ட தனது சகோதரன் சோஸ்மாவின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டது மட்டுமின்றி அவர் மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் கண்மூடித்தனமாக கொண்டு வரப்பட்டுள்ளதாக கவியரசன் என்பவர் குற்றம் சாட்டினார். அவர் வந்து சுஷ்மாவில் கைது பண்ணிட்டாங்க. கடந்த 7 மாசமா வந்து அவர் வந்து சிறையில் இருக்காங்க. எங்களுக்கு கொடுத்த லாயருக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் படி அவர் வந்து குண்டர் கும்பல் சட்ட பிரகாரம் பிடிபட்டிருக்காங்க. எங்களோட கேள்வி என்னன்னா, குண்டர் கும்பலுக்கு சம்பந்தப்பட்ட கேஸை
அவங்க கொண்டு போய் சொஸ்மாவில் போட்டு அவர் அடைச்சிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் இப்போ ஒருத்தவங்க அந்த கிரைம் செய்கிறப்பையோ செஞ்ச பிறகோ அதுக்கு தனித்தனியாக இருக்கு. அவர் வந்து அவரோட கேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேஸ் வந்து 10 வருஷம் முன்னுக்கு அதில் இவங்க சார்ஜ் பண்ணிட்டாங்க. வெறும் குண்டர் கும்பல் மட்டும் போட்டுட்டு சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இவரை நாங்கள் கேள்வி கேட்க முடியல. சுஷ்மா போட்டுனாங்க. எங்களுக்கு நிறைய கேள்வி இல்லை, அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும். ஐபிடி இருக்கு, ஐபிகே இருக்கு, முக்கியமன்றம் இருக்கு. இவரை பற்றி தனிப்பட்ட விவரங்கள் எதையுமே விசாரிக்காம கேட்காம கொள்ளாம ஒரு ஆளை உள்ளுக்கு போடணும்னு சொல்லி போட்ட மாதிரி எங்களுக்கு வந்து அந்த உணர்வு வரும். இது முதல் கேள்வி. ரெண்டாவது, அந்த போலீஸ் சட்டத்தை தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது சக்தி இருக்காங்க, இவங்க மேல சக்தி இருக்காங்க. போலீஸ் வந்து அவங்களோட ஃபேவரட்டான சோர்ஸ் வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஆளு வந்து இவங்க சக்தின்னு சொன்னாங்கன்னா யாரை வேணா உள்ளுக்கு பிடிச்சி போடுற முடியுமா? அப்புறம் எனக்கும் என் பிரதருக்கும் தனிப்பட்ட டிரான்சாக்ஷன் எதுவும் என்னோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இல்லை. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் தான் இருக்கு. என்னோட கரண்ட் அக்கௌண்ட் நான் செய்யற வியாபாரத்துக்கு எனக்கு பாதிக்கப்பட ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதை கேட்டதுக்கு எந்த பதிலும் இல்லை. என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணாங்க. என்னோட என்ன கேள்வினா, அவர் வந்து தண்டிக்கப்பட்டார்னா இல்லைன்னா அவர் சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் இருந்து இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா பண்றதெல்லாம் நாய். எந்த ஒரு முகாதாரமும் இல்லாம இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அதனால எனக்கு வந்து என் பிசினஸ் பாதிக்கப்பட்டது, என் தனிப்பட்ட இது என்னால பாதிக்கப்பட்டது. ஒரு 6 மாசம் செஞ்சு இப்பதான் இன்னொரு அக்கௌண்ட் எடுத்து ரன் பண்ணியிருக்கேன். தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீதான வழக்கு விசாரணை எப்போது வரும் என்று தேதி கூட அறிவிக்கப்படாத நிலையில் தங்களின் வங்கி கணக்குகளையும் முடக்கி தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் பல்வேறு சிரமங்கள் கொடுக்கப்பட்டு வருவதாக வழக்கறிஞர் டி ஹர்பால் சிங்குடன் கோலாலம்பூரில் இன்று நடத்தப்பட்ட செய்தியாளர்கள் கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் உள்ள குமுறலை வெளிப்படுத்தினர். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மாநில மேம்பாட்டையும் அதேவேளையில் மக்கள் நலனை அதிகம் சார்ந்திருக்கும் என மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடீன் ஷாரி அறிவித்துள்ள வேளையில் மக்கள் நலன் சார்ந்த 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டை ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு வரவேற்றுள்ளார். மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடீன் ஷாரியினால் நேற்று ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், சீன கோவில்கள் ஆகியவற்றுக்கான ஒதுக்கீடு 60 லட்சம் வெள்ளியில் இருந்து 80 லட்சம் வெள்ளியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது மாபெரும் வெற்றியாகும் என்று பாப்பாராயுடு வர்ணித்துள்ளார். கடந்த ஆண்டில் வந்து நம்மளுக்கு வந்து வெறும் 6 மில்லியன் தான் கிடைச்சி, அதாவது மானியங்கள், அதாவது குறிப்பாக வந்து ஆலயங்களுக்கு, சர்ச் மற்றும் சீன கோயில்களுக்கும். இந்த தடவை வந்து எம்பி வந்து சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட 8 மில்லியன். ஸோ இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த பவுச்சர் பிரயான் நம்ம வந்து 200 ரிங்கிட் கொடுக்கலாம். அதுவும் வந்து எந்த மாற்றத்தும் இல்லை, நம்ம வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்றோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட், இந்த பொருள் உதவி பெறுவர்கள் அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக இந்த ஐசிட் என்ற ஒரு அமைப்புக்கும் சரியாக வந்து தலா 20 லட்சமும் 10 லட்சமும் வழங்கப்படுகின்றது. இதுவும் ஒரு மாபெரும் ஒரு நல்ல ஒரு தீர்மானம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அந்த கனிவல் கிர்ஜாய சொல்லுவாங்க, அந்த வேலை வாய்ப்பு திட்டம் வந்து கடந்த ஆண்டு நம்மளுக்கு வழங்கப்பட்ட தொகை வந்து ஏறக்குறைய 2,50,000 ரிங்கிட் நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தடவை வந்து நம்மளுக்கு வந்து 3 லட்சம் ரிங்கிட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் வந்து ஒரு மாபெரும் முன்னேற்றம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த பள்ளி மானியம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆண்டு 50 லட்சம் ரிங்கிட், அடுத்த ஆண்டும் வந்து கண்டிப்பாக 50 லட்சம் ரிங்கிட் வழங்கப்படும் தொடர்ந்து வந்து. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த பள்ளியோட அந்த ரிப்போர்ட் கார்டு ப்ராப்பரா நம்ம சப்மிட் பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக வருடாந்தோறும் அந்த மானியத்தை நம்ம தேவைகளுக்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து தம்பாங் சப்சிடி தம்பாம்பா ஸ்கோலா வந்து நேற்று எம்பி வந்து அவரோட ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாரு. போன வருடம் வந்து நம்ம வந்து 1 மில்லியன் நம்ம கொடுத்தோம், அதாவது 10 லட்சம் ரிங்கிட் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த வருடம் வந்து நம்ம வந்து 1.185, அதாவது 11,85,000 ரிங்கிட். மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால வந்து மீண்டும் வந்து ஸ்லாங்கூர் அரசாங்கத்திற்கும் நம்மளோட மந்திரி பசாருக்கும் நன்றி. பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாகும். எனினும் பல்கலைக்கழகத்திற்கு செல்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை
தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் டிப்ளோமா மற்றும் டிகிரி பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை குறைக்கப்பட்டுள்ளதாக பாப்பாராயுடு குறிப்பிட்டார். டிப்ளோமாவிற்கு 3000 வெள்ளியும் டிகிரி பட்டப்படிப்புக்கு 5000 வெள்ளியும் வழங்கப்பட்டு வந்தது. எனினும் இம்முறை டிப்ளோமாவிற்கு 2000 வெள்ளியும் டிகிரி பட்டப்படிப்புக்கு 3000 வெள்ளியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாப்பாராயுடு விளக்கினார். துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் பெயரை பயன்படுத்தி சரவா மாநிலத்தில் போலி கடிதம் வெளியிடப்பட்டிருப்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக போலீஸ் படை தலைவர் தன் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். சில தனிநபர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த போலி கடிதங்கள் தொடர்பில் நேற்று வெள்ளிக்கிழமை புத்ராஜயா பிரிசிண்ட் 7 போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்போலீஸ் புகாரை துணை பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரி செய்திருப்பதாகவும் ஐஜிபி விளக்கினார். தாய்லாந்து எல்லைப் பகுதியான கோலோக்கில் கடந்த வாரம் போதைப் பொருளுடன் கிளந்தான் மாநில பாடகி உட்பட 6 மலேசியர்கள் தாய்லாந்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மலேசியா தலையிடாது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தங்களின் எல்லைப் பகுதியில் சட்டத்தை மீறி செயல்படும் யாரையும் கைது செய்வதற்கு தாய்லாந்துக்கு உரிமை உள்ளது. அந்த வகையில் போதைப்பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 6 மலேசியர்களின் விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடாது என்று சைஃபுடின் திட்டவட்டமாக தெரிவித்தார். இளையோர்கள் மத்தியில் நாட்டுப்பற்றை விதைக்கும் PLKN எனப்படும் தேசிய சேவை பயிற்சி திட்டம் 3.0 வரும் ஜனவரி மாதம் பரீட்சார்த்த அடிப்படையில் தொடங்கும் என்று தற்காப்புத்துறை துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி தெரிவித்தார். இந்த பயிற்சிக்கு தொண்டூழிய அடிப்படையில் ஆண்கள் ஈடுபடுத்தப்படுவர். ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி 14 நாட்களுக்கு முக்கிய பாடமுறைகளை கொண்டு பரீட்சார்த்த அடிப்படையில் நடத்தப்படும். இந்த 14 நாட்களில் பின்னூட்டு கருத்துகள் கண்டறியப்படும் என்று துணை அமைச்சர் விளக்கினார். முதல் கட்டமாக கோலாலம்பூர் ரெஜிமென்ட் 515 அஸ்கா வத்தானியா பயிற்சி மையத்தில் நடைபெறும். 18 முதல் 20 வயது இளையோர்கள் இதில் சேர்த்துக் கொள்ளப்படுவர் என்று அவர் விளக்கினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் கல்விக் கழகங்களுக்கான வெள்ள பேரிடர் மேலாண்மை வழிகாட்டியை கல்வி அமைச்சு தயாரித்துள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட கல்விக் கழக தரப்பினரின் நலன் மற்றும் பாதுகாப்பு விஷயத்தில் அமைச்சு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடேக் கூறினார். இதன் அடிப்படையில் முன்கூட்டியே ஏற்படும் என கணிக்கப்படும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்து வருவதாக அவர் சொன்னார். கல்விக் கழகம் சார்ந்தவர்கள், குறிப்பாக மாணவர்கள், பேரிடரை எதிர்கொள்வதில் எப்போதும் தயார் நிலையில் இருக்கும் வகையில் பேரிடர் இடர் தவிர்ப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இன்று தமது நாடாளுமன்ற தொகுதியான நிபோங் தபால் நாடாளுமன்ற தொகுதி நிலையிலான மை லைசன்ஸ் B2 2024 திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை கூறினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விமான பணியாளருக்கும் பயணிக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இந்த மோதல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து இந்த தகராறுக்கான காரணத்தை கண்டறியும் பொருட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக KLIA போலீஸ் நிலைய தலைவர் அஸ்மான் ஷரியாட் தெரிவித்தார். KLIA முதலாவது முனையத்தில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் சொற்ப காயங்களுக்கு ஆளான விமான பணியாளர் ஒருவர் போலீசில் புகார் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பயணிகளை விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கும் முறையில் தாமதம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குற்றவியல் சட்டம் 323 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.